திருச்சி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் குணா என்கிற குணசேகரன். சம்பவத்தன்று இரவு மிதமிஞ்சிய மது மற்றும் கஞ்சா போதையில் வீட்டுக்கு திரும்பிய குணா தனது மனைவி சுலோச்சனா, தாய் காமாட்சி ஆகியோரை ஆபாசமாக பேசி தாக்கிவிட்டு வீட்டில் படுத்துறங்க சென்றுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டின் படுக்கை அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஆட்டோ குணா சடலமாக கிடந்ததாக கூறி அவரது தாய் காமாட்சியும் மனைவி சுலோச்சனாவும் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். குணாவின் சடலத்தை மீட்ட போலீசார் பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிணக்கூராய்வு முடிந்த கையோடு போலீசாரை அழைத்து பேசிய மருத்துவர், ஆட்டோ குணாவின் கழுத்தில் ஏராளமான நகக்கீறல்கள் இருப்பதாலும் அவரை யாரோ துணியால் கழுத்தை நெரித்து கொலை செய்திருப்பதாகவும் கூறினார். இதையடுத்து அழுது கண்ணீர் வடித்த அவரது மனைவி சுலோச்சனா, தாய் காமாட்சி ஆகிய இருவரையும் பிடித்து விசாரித்த போது குணா மரணத்தின் மர்மம் வெளிச்சத்திற்கு வந்தது. தினமும் இரவில் போதையில் வந்து தங்களை சர்ர மாரியாக அடித்து உதைப்பதை வாடிக்கையாக்கியதால் குணா மீது இருவருக்கும் வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தாய் காமாட்சி தனது உறவுக்கார திருநங்கைகளான விக்கி என்கிற லித்தின்யஸ்ரீ, குபேந்திரன் என்கிற நிபுயா இருவரிடமும் சொல்லி அழுதுள்ளார். அவர்கள் குணாவை கொலை செய்ய சினிமா பாணியிலான யுக்தியை கையாளலாம் என்று ஐடியா கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி சம்பவத்தன்று தங்கள் கூட்டாளி விஜயகுமாருடன் குணாவின் வீட்டுக்கு சென்ற திருநங்கைகள் இருவரும் போதையில் படுத்துறங்கிய குணாவின் கழுத்தில் துப்பட்டாவை போட்டு இறுக்கி உள்ளனர். அவர் உயிர் பிழைக்க போராடிய போது கழுத்தை கையால் பிடித்து நெரித்துள்ளனர். அவர் மூர்ச்சையான நிலையில் அவர் உயிர் பிழைத்துவிடக் கூடாது என்பதற்காக மருந்து இல்லாத வெற்று ஊசியின் மூலம் காற்றை நரம்பில் செலுத்தி உள்ளனர். அப்படி செலுத்தினால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விடுவார் என்று நம்பி உள்ளனர். அதன் பிறகு குணாவின் கழுத்தில் துணியை சுருக்கு போட்டு வீட்டின் படுக்கை அறையில் தொங்கவிட்டு தற்கொலை நாடகமாடியது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன்.